ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பு வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எங்கள் சேனலின் நோக்கமே உங்கள் கனவுகளை, உங்கள் லட்சியங்களை, உங்கள் ஆசைகளை எப்படி எளிதில் நிறைவேற்றிக் கொள்வது என்பதை எடுத்து சொல்வது தான் எங்கள் நோக்கம். அதன் அடிப்படையில் இந்த பதிவில் நாம் காணவிருப்பது 333 மெத்தட். 333 மெத்தட் அப்படின்பது 333 இந்த எண் தெய்வீக எண் என்று கூறப்படுகிறது. இந்த 333 மெத்தட் மூலம் நம் ஆசைகளை எப்படி நிறைவேற்றிக் கொள்வது, இந்த 333 மெத்தடை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம் நோக்கம், அதாவது நம்ம என்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவாக தேர்ந்தெடுக்கணும். இந்த கம்பெனியில், இந்த போஸ்டிங்கில் எனக்கு இவ்வளவு சம்பளத்தில் வேலை கிடைத்து விட்டது. இந்த வேலை கிடைக்க காரணமாக இருந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. எப்படி இல்லையா? விரும்பின பொண்ணா, நான் விரும்பிய பொண்ணுடன் என் மன வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியை எனக்கு தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு ஒரு உறுதிமொழியை எழுதணும். அடுத்து இமேஜினேஷன், அதாவது இப்போ நமக்கு வேலை கிடச்சிருச்சு, அந்த வேலைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம், அந்த வேலைக்கு சம்பளம் வாங்கிட்டோம் அப்படிங்கிறத நம் உணர்வு பூர்வமாக கற்பனையாக செய்ய வேண்டும். அது நிஜமாக இருக்கணுங்க, போலித்தனமாக இருக்கக்கூடாது. அதாவது அந்த வேலை கிடைச்சா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், இல்லை நீங்கள் விரும்பிய நபர் கிடைச்சா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அதை உணர்வு பூர்வமாக மனதில் கற்பனையாக கொண்டு வர வேண்டும். அப்படி உணர்வு பூர்வமாக கற்பனையாக கொண்டு வந்த பிறகு என்ன நோக்கத்துக்காக செய்ய போகிறோம் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிட்டோம். ஒரு அஃபர்மேஷன், அதாவது உறுதிமொழியையும் ரெடி பண்ணிட்டோம். இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறோம், அதாவது இந்த மெத்தடை 33 டைம் தொடர்ந்து 3 நாள் எழுதணுங்க. நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, கவுண்டிங் ரொம்ப முக்கியம். 33 டைம் எழுதணுங்க. அதாவது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், எந்த நாள் எந்த நேரத்தில் எழுதணும் அப்படின்ட்டு. லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த மட்டும் நேரம் காலம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் எந்த நேரத்துலையும் எந்த நாள்லேயும் இதை தொடங்கலாம். ஆனால் நீங்கள் எழுதுறதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் அமைதியான மனநிலையிலையும் சாந்தமாகவும் தெளிவான மனநிலையிலும் இருக்கணும். அதுதாங்க முக்கியம். இப்போது நமக்கு ஒரு வேலை வேணும், அந்த வேலை கிடச்சிருச்சு. அந்த வேலை கிடைச்சா எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்போம், அதே மனநிலையில் உணர்வு பூர்வமாக நம்ம எழுதின அந்த அஃபர்மேஷனை கற்பனை செய்து கொண்டு, இப்போ வேலை கிடச்சிருச்சு, சம்பளம் வாங்கிட்டோம், சந்தோஷமாக இருக்கிறோம், பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு அந்த உணர்வு பூர்வமாக அதை எழுத வேண்டும். இப்போ ஒரு நபருக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் அந்த நபர் உங்களுக்கு கிடச்சிட்டாங்க, உங்கள் கூடயே இருக்கிறாங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? அந்த மனநிலை, அதே மனநிலையில் உணர்வு பூர்வமாக 33 டைம் எழுத வேண்டும். தொடர்ந்து 3 நாட்களுக்கு. நோட்டோ பேப்பரோ பேனாவோ முக்கியம் இல்லைங்க. நீங்கள் எழுதும்போது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் செய்து வச்ச அந்த கற்பனையான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ அதுதாங்க முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு கற்பனையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது உங்களது உணர்வுகள் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவாகும், அதாவது ஆழ்மனதில் பதிவாகும். ஆழ்மனதில் பதிவாகும் உங்களது உணர்வுகளை ஆழ்மனது பிரபஞ்சத்திடம் கோரிக்கை வைக்கும். அந்த கோரிக்கையை பிரபஞ்சம் ஏற்றுக்கொண்டு பிரபஞ்சம் உங்கள் ஆசைகளை விரைவில் நிறைவேற்றி தரும். புரியுதுங்களா? எழுதுறது முக்கியம் இல்லைங்க, நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உணர்வுபூர்வமாக இருக்கணும். நீங்கள் இந்த 333 மெத்தடை அப்படி உணர்வுபூர்வமாக எழுதி பாருங்கள். உங்களுக்கு வேலை வேணுமா, இல்லை நீங்கள் விரும்புகிற நபர் உங்களுக்கு வேணுமா, எதுவாக வேணாலும் இருக்கட்டும், இந்த உணர்வுபூர்வமாக இந்த 333 மெத்தடை எழுதி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் நடந்தே தீரும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண ஒரே நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதற்கு காரணம் அவர்களின் மனநிலையும் உறுதியும் தான் காரணம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மனமாற வாழ்த்துகிறேன். இந்த 333 மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை என்னுடன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.